மக்களே, இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கோசரம் தாங்க. எவ்வளவு உதிரியா இருக்கு பாருங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, எலுமிச்சை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்களே இதே மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க. நம்ம சேனல் பேர் என்ன? பிரபு ட்ரக்கர்ஸ். பிரபு ட்ரக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா, சந்தோஷமா, வேற லெவல்ல சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீரக சம்பால சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவும் அசத்தலா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் எதனால சொல்றேன்னா, நம்ம சீரக சம்பால இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பால பிரியாணி செய்ய போறேன். எப்படி செய்யறேன், என்ன மசாலாலாம் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் ஃபுல்லா நீங்க டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மஞ்சத்தூள் தண்ணி போட்டு நல்லா ஒரு சலசா வச்சுக்கலாங்க. இந்த கறியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இந்த மசாலா தடவி ஊருட்டுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயிர் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். வீட்டுல அரைச்ச வரமிளகாய் தூளுங்க இது. அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வந்து இப்ப நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மசாலா வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊருட்டுங்க. கறியில ஊறிச்சுன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலா கறி ஏறிக்கும். கிண்டும் போது பிரியாணியில வந்து பாத்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா இறங்கி இருக்குங்க. நம்ம 1 கிலோ கறிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு, கொத்தமல்லி புதினா தழை இருக்கு. நம்ம வந்து முதல்ல வந்து இந்த வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளி வந்து அரிஞ்சிக்கலாங்க. தக்காளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர்ல ஒரு கோம்பு இருக்கும். அதை வந்து இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா வந்து இப்படி வந்து சென்டர்ல இப்படி ஒரு 2 அரிஞ்சுக்கோங்க. மொத்தமே 3 பச்சை மிளகா தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா காரம் பிள்ளைங்கலாம் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு காரம் அதிகம் எடுத்துக்கலீங்க. புதினா தழை அரிஞ்சது இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சுக்கலாங்க. வீட்டில் அரிஞ்சு வச்சிருந்தாங்க. கொத்தமல்லி தழை இது. இதுதான் வந்து பிரியாணி இலைங்க. இது பட்டை 2, இது லவங்கம், கிராம்பு ஒரு 3 கிராம்புங்க. ரொம்ப அதிகம் வேணா, கிராம்பு போட்டோம்னா ரொம்ப காரமா இருக்கும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காங்க. ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கிட்டு, பெரிய வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, எலுமிச்சை பழம் 1, புதினா தழை, கொத்தமல்லி தழை. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. மக்களே, நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம அடுப்புலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்ம கேஸ் அடுப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீரக சம்பால அரிசியில வந்து நம்ம பிரியாணி பண்ண போறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-250 ml பக்கமா எடுத்துக்கலாங்க. அந்த லவங்கம், 2 பட்டை, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இதுல இது பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுவோங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா முருகலா ப்ரௌன் கலர்ல வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டுருவோங்க. இதுல இந்த பச்சை மிளகாவும் போட்டுக்கலாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயில வந்து அந்த காரம் இறங்கும். அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணுங்க. அளவு வச்சுக்கணும். எதனால தண்ணி வைக்கிறதுக்காக நான் படியில போட்டுக்கிட்டேன். 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி வாங்கிட்டு வந்தாங்க. அளவு தட்டி போட்டுருங்க. அப்பதான் நமக்கு அளவு தெரியும். ஒரு 1/2 hour வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வந்து அரிசி ஊறட்டுங்க. ப்ரௌன் கலர்ல தெரியுதுங்களா? நல்லா வணங்கிச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். புதினா தழை போட்டுக்கலாங்க. அப்புறம் நல்லா அப்படி கிண்டி விட்டுருவோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு 50 கிராம். ஒரு ஸ்டார்டிங்ல இஞ்சி பூண்டு போட்டோம்னா எண்ணெய் ஊற்றணும். சைட்லாம் அடி பிடிக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கடைசியில் எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் போட்டேன். வரமிளகாய் தூளுங்க. நம்ம இந்த எண்ணெயிலே போட்டுட்டோம்னா எண்ணெய் ஃபுல்லா பரவிக்கும். வரமிளகாய் தூள் போட்டோம்னா பாருங்க ஃபுல்லா அப்படியே ரெட்டிஷா மாறிடுச்சு பாருங்க. நம்ம எண்ணெய் ஒரு ஃப்ளேவரை ஆட் பண்ண தேவையில்லைங்க. கறி இருக்குல்ல, அதை எடுத்து இந்த குண்டால இப்படி போட்டுருக்கோம்.
உப்பு பாருங்க, கல் உப்பு இவ்வளோ போடுற ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்துட்டு கொதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்குவோம். வா பாருங்க கடை எப்படி சாப்பிடுது பாத்தீங்களா? பாருங்க அவ்வளவு அழகா தண்ணி குடிக்குது பாருங்க. நம்ம அரிசிக்கு அந்த தண்ணி ஆட்டுக்குடி எவ்வளவு சூப்பரா குடிக்குது பாருங்க. மக்களே அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. ஒரு படி அரிசிக்கு 2 படி ஊத்துனுங்க. அதே மாதிரி 1.5 படி அரிசிக்கு 3 படி தண்ணி ஊத்துங்க. மக்களே தண்ணி கொதிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் பக்கமா ஆகுதுங்க. சூப்பரா பாருங்க கொதிக்குது. கறியெல்லாம் நல்லா வெந்துக்குச்சுங்க. அரிசி எடுத்துட்டு போடலாம். அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா இருத்து வச்சுக்கிட்டேங்க முன்னையே. அரிசி போட்டாச்சுங்க. வீட்டுக்கு அப்படியே விட்டுறலாங்க. இன்னும் அந்த அரிசி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குங்க. ஓரளவுக்கு அப்படியே கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இடையில அப்பப்போ கொஞ்சம் அப்படியே கிண்டி விடணும். இல்லைன்னா நம்ம வந்து அடியில் அடி பிடிச்சிக்கும். நல்லா வெந்துக்குச்சா? ஒரு 10 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்மு போட்டுடலாங்க. நெய் ஒரு பாக்கெட் மேலே அப்படியே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கொத்தமல்லி புதினா தழை போட்டு அப்படியே தம் போட்டுடலாங்க. இப்படி பார்த்து நல்லா அருமையாக தெரியுதுங்களா? ராஸ்குட்டி நெய் ஊற்ற கொத்தமல்லி புதினா தழை போட்டுடலாங்க. நல்லா வாசமாக இருக்கும். இந்த இலை போட்டு நல்லா மூடிக்கலாங்க. தம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லை வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லையும் ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லையும் வச்சுக்குவோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. கல்லை எடுத்துக்கலாம். கல்லை எடுத்துக்கலாம். ராஸ்குட்டி சொன்னது கரெக்டு தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இன்னும் 1/2 hour இருக்குங்க. தம்மு போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கல்லை எடுத்துக்கலாம். உள்ள எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமு ஆரம்பிச்சிடலாம் வாங்க. சூடாக இருக்குதுங்க. சூடாக இருக்குதுங்க. இலை வச்சோம் பாருங்க. இந்த இலையில தண்ணி மட்டும் பாருங்க எப்ப தேங்கி நிக்குதுன்னு தெரியுதா? இப்ப காட்டுற பாருங்க உங்களுக்கு தண்ணிய. இங்க பாருங்க தண்ணி பாரு. நல்லா வெந்துக்கிச்சு. நல்லா வெந்துக்கிச்சா ராசு? நல்லா அப்படியே உடைக்கலாம். தம் உடைச்சிடலாம். பிரியாணி வந்து அள்ளி போட்டுக்கலாங்க. பாருங்க அப்படி எவ்வளவு உதிரியா இருக்கு பாருங்க. எஸ் லெக் பீஸ் கிடைச்சிருச்சுங்க. 2 லெக் பீஸ் தான் போட்டோம். 2 லெக் பீஸ் எடுத்தாச்சா? ஓகே. மக்களே இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அவசரம் தாங்க. வேற லெவல்ல டேஸ்ட்டுங்க. அமேசிங்கா. இங்க பாருங்க நம்ம ஒண்ணும் இல்ல, வெறும் மிளகா பொடி மட்டும் தாங்க போட்டோம். எவ்வளவு அப்படியே ஸ்பைசியா இருக்கு பாருங்க. சரியான டேஸ்ட்டுங்க. சீரக சம்பால வந்து நம்ம பிரியாணி செய்யறது வந்து தனி சுவைங்க. அது ராகுட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்களே இதே மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க. சரி சரி. நல்லா இருக்கா பாப்பா உங்களுக்கு? நீங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? நீ சொல்லு. சூப்பரா டேஸ்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டா. சரி சரி. மக்களே பிரியாணி வந்து வேற லெவல்ல சூப்பரா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. ஜீரக சம்பால சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராஸ்குட்டி நம்ம சேனல் பேர் என்ன? பிரபு டக்கர் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பை 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 பை.